ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்க, நீங்க இருக்கிற கண்ட்ரில எவ்ரி 3 to 4 இயர்ஸ்க்கு எர்த்குவேக் இல்லனா சுனாமி இப்படி ஏதாச்சும் ஒன்று வந்து எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கு. இந்த மாதிரி கண்ட்ரில உங்களோட ப்ரோக்ரஸ்க்கான சான்ஸை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொல்லுவீங்க, சர்வைவலுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கிற இந்த கண்ட்ரி தான் ஜப்பான். World War II அப்புறமா எல்லாருமே சொன்னது ஜப்பான் ஒரு கண்ட்ரி மறுபடியும் வராது அப்படின்னு. World War IIல ஜப்பான் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ரீசன் ஜப்பான் மேல போடப்பட்ட 2 குண்டு தான். பட் இன்னைக்கு ஜப்பான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமிக்கல் பவரா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பீப்புளோட லைஃப் ஸ்டைலை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்ல. ஜப்பான் இப்போ வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரியா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம மற்ற கண்ட்ரியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அட்வான்ஸ்டாவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்படி ஜப்பான் பீப்புள் என்னதான் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிருப்பாங்க தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல? அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்ல போற ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிசினஸ் ஜேர்னில சக்சீடே ஆட முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி உங்களோட கரியர்ல எப்படி சக்சஸ் ஆக முடியும்னு உங்களுக்கு சொல்ல போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வித்வுட் எனி டிலே டைரக்டா டாபிக் உள்ள போயிடலாம் வாங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிரின்சிபல் நம்பர் 1, இக்கிகாய். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல ஒரு உமன் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட்ல அவங்க கோமாக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அப்படி அவங்க கோமால இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரீம் வருது. அண்ட் அந்த ட்ரீம்ல அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க. சொர்க்கத்துல அந்த உமன் அவங்களோட முன்னோர்களை பாக்குறாங்க. அண்ட் அவங்க அந்த உமன் கிட்ட யாருமா நீ அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் அதுக்கு அந்த விமன் சொல்ற பதில், நான் தான் மேயரோட ஒய்ஃப்னு. அதுக்கு அகைன் அங்க இருந்தவங்க கேக்குறாங்க, நீ யாரோட ஒய்ஃப்னு கேட்கல, நீங்க யாருன்னு கேக்குறோம், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த விமன் மறுபடியும் சொல்றாங்க, நான் மதர் ஆஃப் 4 children அப்படின்னு. சடனா கூட்டத்துல இருந்த இன்னொருத்தர், ஏமா உனக்கு எத்தனை பசங்கன்னு கேட்கல, நீ யாருன்னு அவர் கேட்கிறாருமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த விமன் சொல்ற பதில், நான் ஒரு ஸ்கூல் டீச்சர்னு. இப்ப மறுபடியும் இன்னொரு வாய்ஸ் கேக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நீ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்கலமா, நீ யாருன்னு கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே அந்த விமன் நிறைய ஆன்சர்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அங்க இருந்த பெரியவங்களும் இது கரெக்டான ஆன்சர் இல்லைன்னு அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா அந்த விமன் சொல்றாங்க, நான் தான் என்னோட ஃபேமிலியை டேக் கேர் பண்றதுக்காக ரொம்ப சீக்கிரமா எழுறாள். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தைங்களை ஃபியூச்சர்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா மாத்துறதுக்காக இப்போல இருந்தே என்னோட பசங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஆன்சரை அங்க இருந்த எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அந்த விமனும் கோமால இருந்து வெளியில வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் கோமால இருந்து அவங்க வெளியில வந்துட்டாலும் அவங்களுக்கு இந்த ட்ரீம் மட்டும் மறக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவங்களுக்கு புரியுது, இதுதான் என்னோட ரியல் லைஃப்கான பர்பஸ் அப்படின்றது. அண்ட் அதுல இருந்து அவங்க அவங்களோட ஃபேமிலியை இன்னும் நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில்ட்ரன்ஸ்க்கும் நல்ல எஜுகேஷன் அண்ட் வேல்யூஸை சொல்லி தர ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த விமனுக்கு அவங்களோட இக்கிகாய் என்னன்னு புரிஞ்சிருச்சு. அண்ட் இந்த இன்சிடென்ட்டை கேள்விப்பட்ட அந்த ஊர்ல இருக்கிற பீப்புள் எல்லாருமே அவங்களோட இக்கிகாயை ஃபைண்ட் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜப்பான்ல இருக்கிற ஒகினாவா ஐலாண்ட் ஸ்டோரி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் டைம் இருந்துச்சுன்னா ஒகினாவா ஐலாண்ட் பீப்புளை பத்தி கொஞ்சமாச்சும் ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி பாருங்க. வேர்ல்டுலயே அவங்க தான் அதிகமா லேர்ன் பண்ணிக்கிற பீப்புள். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் லாங்கஸ்ட் லிவிங் அண்ட் ஹாப்பியஸ்ட் பீப்புள் இன் தி வேர்ல்ட். அண்ட் இதுக்கு அந்த பீப்புள் சொல்ற ரீசன், அவங்க ஃபர்ஸ்ட்லயே அவங்களோட லைஃப்கான இக்கிகாயை கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி லைஃபை கொண்டு போறது தான். இக்கிகாய் ஒரு ஜப்பனீஸ் வேர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதோட மீனிங் ரீசன் டு லிவ். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒகினாவா ஐலாண்ட்ல இருக்கிற பீப்புள் மாதிரி ஹாப்பியா அண்ட் நிறைய வருஷம் வாழணும்னா உங்க லைஃபோட இக்கிகாயை கண்டுபிடிங்க. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு இந்த இக்கிகாயை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல போறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இமேஜை பாருங்க. இந்த இமேஜ்ல இருக்கிற 4 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களால உங்களோட லைஃப்கான இக்கிகாயை கண்டுபிடிச்சிட முடியும். கொஸ்டின் நம்பர் 1, வாட் யூ லவ். இதோட மீனிங், எந்த ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் யூ குட் அட். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த ஒர்க் நீங்க பண்ணும்போது மத்தவங்களை விட நீங்க அதை பெட்டரா பண்றீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இது சிங்கிங்கா கூட இருக்கலாம், இல்ல குக்கிங்கா இருக்கலாம், இல்ல டிராயிங்கா இருக்கலாம், ரைட்டிங்கா இருக்கலாம், இப்படி எது வேணாலும் இருக்கலாம். தேர்ட் கொஸ்டின், வாட் தி வேர்ல்ட் நீட். இந்த வேர்ல்டுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன தேவைப்படுது. நாலாவது கொஸ்டின், ஃபார் வாட் யூ வுட் கெட் பெய்ட் ஃபார். இதுக்கான மீனிங் என்னன்னா, ஒர்க் பண்ணா உங்களுக்கு ரிட்டர்னா மணி கிடைக்குமா இல்லையா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 கொஸ்டினுக்கும் இன்டர்செக்ஷனா உங்களுக்கு எந்த ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் உங்க லைஃபோட இக்கிகாய். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு எந்த ஒர்க் பிடிச்சிருக்குன்னு பாருங்க. அண்ட் அந்த ஒர்க்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்களான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா அதுல நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது இந்த வேர்ல்டுக்கு தேவையான பார்த்து அதை செல் பண்ணி மணியா கன்வெர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் உங்க இக்கிகாயை ஃபைண்ட் அவுட் பண்ணதும் இப்போ 2வது பிரின்சிபலுக்கு போகணும். பிரின்சிபல் நம்பர் 2, அரிகாட்டோ. அரிகாட்டோன்றது ஜப்பனீஸ் ஃபாலோ பண்ற ஒரு மந்த்ரா. ஜப்பனீஸ்ல அரிகாட்டோனா தேங்க்யூன்னு அர்த்தம். பட் நீங்க கேட்கலாம், தேங்க்யூன்னு சொன்னா எப்படி காசு வரும் அப்படின்னு. இதனாலதான் ஜப்பனீஸ் பீப்புள் வேர்ல்ட்ல இருக்கிற மத்த பீப்புளை விட டிஃப்ரெண்டா தெரிவாங்க. எல்லா விஷயத்திலுமே அவங்களுக்கு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஜப்பனீஸ் பீப்புளோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற மணிக்கு தேங்க்யூ சொல்றதால அது மோர் மணியை அட்ராக்ட் பண்ண யூஸ் பண்ணும். அண்ட் அது உங்க ஏர்னிங் சான்சஸையுமே இன்க்ரீஸ் பண்ணிடும்.
அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கும் மணிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் நல்லபடியா வச்சுக்கணும் அவங்க பிலீவ் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்க salary மந்த்லி 15,000 rupees இருக்கு அண்ட் உங்க ஃப்ரெண்டோட salary மந்த்லி 25,000 rupees இருக்கு. உங்களுக்கு salary வந்ததும் நீங்க அதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அந்த மணியை உங்க ஃபேமிலிக்கு கொடுக்கறதாலோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச திங்ஸை வாங்கினாலோ உங்களுக்கு எந்த ஒரு கில்ட் ஃபீலுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற மணியே உங்களுக்கு ஹாப்பியை கொடுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் நிறைய ஏர்ன் பண்ற மோட்டிவேஷனும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரின்சிபல் நம்பர் 3, கக்கீபோ. ஜப்பனீஸ்ல 35% ஆஃப் பீப்புள் ரிச்சா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அங்க மட்டும் இவ்ளோ ரிச் பீப்புள்? இதுக்கு ரீசன் அவங்க ஃபாலோ பண்ற ஓல்ட் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் ரைட் வேல மோர் மணியை ஏர்ன் பண்ண அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கக்கிபோட மீனிங் ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் லெட்ஜர். இந்த டெக்னிக்கை 1904ல ஜப்பனீஸ் உமன் ஹனி மக்கோட்டோ அப்படின்றவங்க கண்டுபிடிச்சாங்க. உங்க பர்சனல் ஃபினான்ஸை மேனேஜ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அப்ரோச் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சாரா. இவங்க கிட்ட ஒரு பேட் ஹாபிட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்பெல்லாம் இவங்க சேடாவோ இல்ல ஸ்ட்ரெஸ்டாவோ இருக்காங்களோ அப்பெல்லாம் ஷாப்பிங் பண்றதுக்கு கிளம்பிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எப்பெல்லாம் ஹாப்பியா இருக்காங்களோ அப்பவும் ஷாப்பிங் பண்ண கிளம்பிடுவாங்க. இந்த ஒரு ஹாபிட்டால அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மாத்தணும்னா இந்த ஹாபிட் அவங்க கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும். அண்ட் கக்கிபோர்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை அவங்க ரொம்ப சிம்பிளாவே அச்சீவ் பண்ணிட முடியும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண அவங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நோட் புக் அண்ட் பென்னை எடுத்து அவங்களுக்கு என்னெல்லாம் இன்கம் வருது அண்ட் அதுல என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ்க்கு போகுது அப்படின்னு நோட் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதை பண்ணதும் அவங்களோட மணியை எங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றது தெரிய வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டியது எப்போல்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ண போறாங்களோ அப்போல்லாம் இந்த 6 கொஸ்டின்ஸை அவங்க கேட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேன் ஐ லிவ் வித்வுட் திஸ் திங்? Second question, can I afford it? Third question, will I use it? Fourth question, do I have it? Fifth question, what is your mental state? Sixth question, how will I feel after buying this? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சாரா ஒரு பொருளை பை பண்றதுக்கு முன்னாடி கேட்டுக்க வேண்டியது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சாரா ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டாலே அவங்க அன்னெசரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணாம அது ரெடியூஸ் ஆயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்காக கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமாவும் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா தென் அந்த பொருளை நீங்க வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு அதை வேணும்னு தோணலைன்னா அப்போ அந்த பொருளை கண்டிப்பா வாங்கவே கூடாது. ஏன்னா அது unwanted purchases தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டெக்னிக் படி பார்த்தா நீங்க டெய்லி மார்னிங் எழுந்ததும் ஃபர்ஸ்ட் வேலையா உங்க பேங்க் பேலன்ஸ் ஆர் சேவிங்ஸை செக் பண்ணணும். அப்போதான் ரிமைனிங் மணி உங்களுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்றது தெரியும். அண்ட் அதை நீங்க எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 டெக்னிக் தான் ஜப்பனீஸ் பீப்புளை வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களோட லைஃப்ல சக்சஸ் அச்சீவ் பண்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி இருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் லைஃப்ல நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.